நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பொதுமக்கள் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் வாங்க ஆர்வத்துடன் வருகை தருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு எமது செய்த ஸ்ரீ சந்தோஷ் நேரில் இணைகின்றார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், தற்போது பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் விலை எவ்வாறாக உள்ளது? மேலும் மக்களின் ஆர்வம் குறித்தான கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதற்கு ஏற்றாற்போல் பூஜை பொருட்களை வாங்கி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது வழக்கமான ஒன்றாகும். அந்த வகையில் விநாயகர் சிலைகள் மற்றும் விநாயகருக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களை வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் பொதுமக்கள் அதிக அளவு குவிந்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் காட்டி வரக்கூடிய அந்த நேரலை காட்சியைப் போலவே விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூக்கள் மற்றும் தேயிலை, வாழை இலை மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில்தான் கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தை சுற்றிலுமே அதற்கான பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்குவதற்கு அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் அனைவரும் இந்த பகுதியை தேர்வு செய்து தொடர்ச்சியாக வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர். இப்போ நம்மிடையே தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நம்மிடையே வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லதாங்க போகுது, சூப்பராக போகுது. அது 17 வகை இலைங்க கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் 17 வகை இலைங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் சிறப்பாக போகுது. ஜனங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நாளைக்கு இன்னும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தாழம்பூ இருக்குது, தாமரைப்பூ இருக்குது, வில்வம் இருக்குது, மாயிலை இருக்குது, அருகம்புல் இருக்குது, வன்னி இலை இருக்குது, மஞ்சள் கசலாங்கண்ணி இருக்குது, மகிழம்பூ இருக்குது, எல்லா பூவும் இருக்குது, எல்லா இலைங்களும் இருக்குது. அவங்க கேட்ட அத்தனை மாதுளை இலை, ஜாதி இலை, எல்லா இலையுமே வச்சு நாங்கள் 17 கட்டித்தரோம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பொருட்கள் அனைத்தும் ஒரே இடங்களில் கிடைக்கக்கூடிய இடமாக கோயம்பேடு மார்க்கெட் தெரிவதால் அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் நிரம்பி வழியக்கூடிய காட்சி என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விநாயகரை பொறுத்த வரையிலுமே அருகம்புல் மற்றும் இந்த இலை என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் இதனை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவுடன் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நோக்கி வருகை தந்திருக்கின்றனர். பழங்கள் மற்றும் இலைகள் மட்டுமல்லாமல் பூக்களினுடைய விலை குறித்தும் அதிக அளவு ஆர்வம் காட்டி பொதுமக்கள் வாங்கக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றனர். பூக்களை பொறுத்த வரையிலுமே மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா, சாமந்தி, அரளி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். நம்மிடையே இந்த பூக்கடை வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். அண்ணா வணக்கம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பொருட்கள் வாங்க மக்கள் எந்த ஆர்வம் காட்டி? இந்த வாட்டி பரவாயில்லைங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி கூட்டம் அதிகமாகவே வந்திருக்குது. எல்லா பூவும் நிறையாவும் வந்திருக்கு, விலையும் கம்மியாக இருக்குது. கடந்த வருடம் வந்து மழை வந்து கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தி வியாபாரத்தை கொஞ்சம் கெடுத்துச்சு. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. இந்த முறை வந்து நேற்று வரைக்கும் மழை பெஞ்சது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் எதுவும் பாருங்க, கடவுளே வந்து வழிவிட்ட மாதிரி தெரியுது. பூக்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி 200, 240, 300 வரைக்கும் கிலோ. ரோஸ்லாம் 250 ரூபா, 200 ரூபாய் கிலோ விற்கிது. பன்னீர் ரோஸ்லாம் 200 ரூபா, 150 ரூபா. ஓரளவுக்கு நல்ல விலையாகவே விற்றுருக்குது. ஒன்றும் அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, நார்மலாக விற்றுருக்கு. விவசாயம் சந்தோஷம், மக்களுக்கும் சந்தோஷம், வியாபாரிகளுக்கும் சந்தோஷம். பூக்களை வாங்குவதற்கு அதிக அளவு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அதே போல விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த பூஜை பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவு மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே பூ மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட் மற்றும் தேவையான பூஜை பொருட்கள் என அனைத்து பொருட்களும் இந்த ஒரே இடத்தில் கிடைப்பதால் இதற்கான பொருட்களை வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவரிடம் வணக்கம். போவே தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் அதிகளவு ஆர்வம் காட்டி வரக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது. அதிகளவு இந்த பூக்கள் என்பதும் குறைந்த விலையில் இந்த வருடம் விற்கப்படுவதால் அதிகப்படியான பொதுமக்கள் வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பழங்கள் வாங்குவதற்கும் அதிக அளவு முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பொதுமக்கள் அதிக அளவு இந்த மார்க்கெட்டிற்கு உள்ளே வரக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடிகிறது. குடும்பத்தினருடன் வாங்குவதற்கான ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் நம்மிடையே ஒருவர் இருக்கிறார். அவரிடமும் கேட்கலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை எவ்வளோ விமர்சனமாக உங்கள் வீட்டில் வந்து கொண்டாட போகிறீங்க?
ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே கொண்டாடலான்ட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இயர், அதனால் கொஞ்சம் நல்லா கொண்டாடலான்ட்டு இருக்கோம். கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. நீங்கள் வாங்கிட்டீங்களா? பொருட்களுடைய விலை எந்த அளவு இருக்குது? விலைலாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்கு கம்மின்லாம் சொல்ல முடியாது. எங்கள் ஏரியா கிட்ட விற்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விலை எல்லாமே. பெட்ரோல் ரேட்லாம் ஏறிடுச்சுல, அதனால் இருக்கும்போது. சிலை எல்லாம் வாங்கிட்டீங்களா? விநாயகர் சிலை வீட்டுக்கு நாளைக்கு காலையில் தான் வாங்கணும் அந்த மாதிரி. தொடர்ச்சியாக இன்று மட்டுமல்லாமல் நாளை சாயங்காலம் வரையிலுமே இந்த வியாபாரம் என்பது சூடுபிடிக்கும் என்று வியாபாரிகள் தரப்பில் இருந்தும் தெரிவித்திருக்கின்றனர். ஒரே இடத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்கப்பெறுவதால் பொதுமக்களும் அதிக அளவு மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர். விநாயகர் சிலையை பொறுத்தவரையுமே ஒரு அடியிலிருந்து 10 அடி வரையிலுமே விற்பனை என்பதும் செய்யப்படுகிறது. 300 ரூபாய் முதலிலிருந்து 3000 வரையிலான இந்த சிலையினுடைய அந்த விலை என்பதும் நிர்ணயம் செய்யப்பட்டு கோயம்பேடு அங்காடிக்குள் விற்பனை என்பதும் செய்யப்பட்டு வருகின்றது. அதே போல ஆப்பிள், ஆரஞ்சு, சீத்தாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழங்களும், இலையை பொறுத்தவரை வில்வ இலை மற்றும் அருகம்புல் உள்ளிட்ட பல்வேறு இலைகள் என்பதும், பூக்களை பொறுத்தவரை சாமந்தி, குண்டுமல்லி, செம்மந்தி உள்ளிட்ட பல்வேறு வகை பூக்கள் என்பதும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.